வெல்கம் பேக் மேத் ட்ரேடர்ஸ். டுடே பொசிஷன் அப்டேட்ஸு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆப்ஷன் செல்லிங் அண்ட் கோல்டு சில்வர் வந்து பொசிஷன் வந்து வச்சுருந்தோம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் இன்றைக்கி எக்ஸ்பைரி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் செல்லிங் வந்து 10,000 ருபீஸ் வந்து லாஸ் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா வந்து பொசிஷன் வந்து ஹியூஜாக வந்து அப் ஆகிருந்தது. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ப்ராப்பரான செட்டப் இருக்கணும் அப்படின்னு நம்ம டீச் பண்ணுறோம். நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி டார்கெட்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டாப் லாஸஸ் வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. ஏன்னா சம் மெம்பர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி ஸோ ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எஜுகேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ண தேவையில்லை. பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நடந்திருக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு வந்து 1600 சம்திங் தான் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் வந்து நம்ம லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா ஸோ மார்க்கெட் நம்ம பண்ணக்கூடியது பொசிஷன் ஹோல்டிங் ட்ரேடிங்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜாக வந்து அப் ஆகிடுச்சு. ஸோ 1 மினிட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் அந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அப் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ஏன் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்டாப் லாஸை கரெக்டாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுதான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக மார்க்கெட் வந்து ஹியூஜாக வித்தின் த 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 73 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம 10,000 ருபீஸ் வந்து லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட்ஸையும் மேக் பண்ணுறோம், ஸோ லாஸஸையும் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த மந்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய மெத்தடை ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸை வந்து புக் பண்ணியாச்சு. ஆனால் ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணலை. என்ன ரீசன்னா ஸோ லாஸ் வந்து நம்மளுடைய செட்டப் படி ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டப் படி புக் பண்ணிட்டோம். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் மோர் போர்ஷன் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு. அகைன் நம்மளுடைய செட்டப் படி. ஸோ 24,450 கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டு. நம்மளுடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா 185ல் வந்து நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 185ல் நம்ம என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 80 ருபீஸ் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த டார்கெட்டு நம்மளுக்கு ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன் இதை வந்து நம்ம ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம திரும்ப நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ட்ரேடை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அகைன் ஒரு ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ட்ரேடு ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த வருத்தம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் இந்த எஃப்எம்ஓ இதுதான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கன்சிஸ்டன்சியாக நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளால் ப்ராஃபிட்ஸை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியும். ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷனு ஸோ 10,000 ருபீஸில் லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. நியூ பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1,134 ருபீஸில் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்றத அப்கமிங் எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜாக அப்பாக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டே உங்களுக்கு தெரியும் நல்ல அப்போ வந்து கொடுத்துருந்தது மார்க்கெட்டு. அகைன் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிருந்தது. ஸோ சார்ட் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல அப்பு கொடுத்து அகைன் ரிவர்ஸ் ஆகி அகைன் மார்க்கெட் வந்து அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை விட ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சில்வர் பார்த்திங்க அப்படின்னா அதே சேம் சினாரியோ தான். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்லா ஒரு அப்பு வந்து கொடுத்துருந்தது ஓப்பனிங்லேயே. அகைன் வந்து ஹியூஜாக வந்து ஃபால் ஆகிருந்தது. ஸோ இங்கே பாருங்கள் அகைன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து எவ்வளோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்மளோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப்பை ஜாயின் பண்ணி ஸோ ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பொசிஷன்ஸை கற்றுக்குங்க. என்னென்ன பொசிஷன் எப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான பொசிஷன் அப்டேட்ஸ் இவ்வளோ தான்.